வெல்கம் டு D2G ஹெல்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிர்னி பழம் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பொதுவாகவே பழம் அப்படின்னாலே ஆரோக்கியங்களை தரக்கூடியது தான். அந்த வகையில் இந்த கிர்னி பழம் அதிக ஆரோக்கியத்தை கொண்டிருக்கு. இந்த பழம் மட்டுமின்றி அதோட விதைகளும் பல மருத்துவ குணங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த பழத்தை ஜூஸ் செய்து குடிச்சிட்டு வந்தோம்னா பல நன்மைகள் ஏற்படும். அதோட மட்டும் இல்லாமல் சருமத்தை பாதுகாக்கவும் இது பயன்படுத்தப்படுது. இதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இந்த கிர்னி பழமானது உடல்ல அதிக நன்மைகளை தரக்கூடியது. இந்த பழத்துல புரதம், இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், குளோரின், வைட்டமின் A, B, C போன்ற சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. கர்ப்பிணி பெண்கள் இந்த பழத்தை சாப்பிடலாமா அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த கிர்னி பழம் மிகவும் சிறந்தது. கர்ப்பிணி பெண்கள் இந்த பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கருவில் வளரும் குழந்தைகளோட முதுகு எலும்பு மற்றும் மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்கும். இந்த பழத்துல கொஞ்சம் தேன் சேர்த்தும் நம்ம சாப்பிட்டு வரலாம். சருமத்தை பாதுகாக்கவும் இந்த பழம் பயன்படுது. வறண்ட சருமம் இருப்பவங்க கிர்னி பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தா இதுல இருக்கிற நீர்ச்சத்தை வறண்ட சருமத்திலிருந்து தடுத்து தோள்களை மிருதுவாகவும் பாதுகாப்பாகவும் வச்சிருக்க உதவியா இருக்குது. உடல் சோர்வையும் நீக்குது. உடல்ல காய்ச்சல், சோர்வு, வயிற்றுப்போக்கு போன்ற உடல் சோர்வுகள்னால பாதிக்கப்படும் பொழுது இந்த கிர்னி பழ சாற்றை அருந்தி வந்தாங்கன்னா உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதுல அதிகப்படியான நீர்ச்சத்து இருக்கிறதுனால மூளை சோர்வு அடைவதை இது தடுக்குது. இதய பிரச்சனைகளையும் போக்குது. இந்த கிர்னி பழம் ரத்தத்தோட கெட்டித்தன்மையை குறைக்கும் சக்தியை அதிகம் கொண்டிருக்கிறதுனால இதய நோய் வராமல் தடுப்பதற்கும் இதயத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பயன்படுது. அடுத்ததா சிறுநீர் தாரை எரிச்சலையும் இது குணமாக்குது. கிர்னி பழத்துல அதிகமான நீர்ச்சத்து இருக்கிறதுனால இந்த கிர்னி பழத்தை விதைகளை நீக்கிட்டு அதுல பனங்கற்கண்டு, ஜீரகம், சுக்கு பொடி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஜூஸ் செய்து குடிக்கும் போது சிறுநீரக தாரையில ஏற்படும் எரிச்சல்கள் குணமாகும். அடுத்ததா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. கிர்னி பழத்தை சாப்பிட்டு வர்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதோட வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, தொண்டை புண்ணு, நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் கிர்னி பழத்தோட தேன் கலந்து சாப்பிடலாம். கண் பிரச்சனையும் இந்த கிர்னி பழம் குணமாக்குது. கிர்னி பழத்துல பீட்டா கரோட்டின் சத்துக்கள் அதிக அளவுல இருக்கிறதுனால கண் பார்வை பிரச்சனைகளை குறைக்கும் தன்மையும் கண்ணில் இருக்கும் நரம்புகளுக்கு ஊட்டச்சத்தம் தருது. அடுத்ததா உடல் சூடையும் குறைக்குது. கிர்னி பழம் உடலுக்கு குளிர்ச்சியை வாரி வழங்கும் தன்மை கொண்டது. கோடை வெப்பத்தால் அவதிப்படும் மக்களுக்கு இன்றியமையாதது. அதிக சாறு நிறைந்த இந்த பழத்தை சாப்பிடும் போது உடல் சூடு குறைவதோட புத்துணர்ச்சியும் கிடைக்கும். அடுத்ததா நீரிழிவு நோயாளிகளுக்கும் இது பயன்படுது. கிர்னி பழத்துல மிக குறைந்த அளவே கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது. இதனால அவங்களுடைய சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது இல்லை. அடுத்ததா வயிறு கோளாறுகள் பிரச்சனையும் சரி செய்யுது. கிர்னி பழத்துல கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய தன்மை இருக்கு. தினசரி கிர்னி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது வயிற்றுல ஏற்படும் கோளாறுகள் குறையும். பசியின்மை போன்ற பிரச்சனைகளும் தீரும். இந்த கிர்னி பழத்தோட விதைகளோட தேன் கலந்து சாப்பிட்டோம்னா வயிற்றுல உள்ள பூச்சிகள்லாம் நீங்கும். அதோட மட்டும் இல்லாம வயிற்றுல உண்டாகும் அமில பிரச்சனைகளையும் அல்சர் நோயையும் தீர்க்கும் ஆற்றல் இதுக்கு இருக்கு. கிர்னி பழத்தோட சிறிது இஞ்சிச்சாறு, ஜீரகம், உப்பு கலந்து சாப்பிட்டா வயிற்று பொறுமல், குடல் நோய், எரிச்சல் போன்ற நோய்கள் சரியாகும். அடுத்ததா உடல் எடையை குறைக்கவும் இந்த கிர்னி பழம் பயன்படுது. உடல் எடையால் அவதிப்படுபவர்கள் உடல் எடையை குறைக்க இந்த கிர்னி பழத்தை ஒரு சிறந்த உணவா எடுத்துக்கொள்ளலாம். அடிக்கடி கிர்னி பழத்தை சாப்பிட்டு வர உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்புகள் குறைஞ்சு உடல் எடையும் குறையும். மேலும் உடல்ல சேரும் கெட்ட கொழுப்புகளை சேராமல் தடுக்கும் தன்மையும் இந்த பழம் கொண்டிருக்கு. அடுத்ததா வாதம், பித்தம் இதையும் போக்குது. நமது உடல்ல உள்ள வாதம் மற்றும் பித்தத்தை சமநிலையில இருக்கவும் அதிகமான வாதம் மற்றும் பித்தத்தை குறைக்கவும் இந்த கிர்னி பழம் அற்புதமான ஒண்ணு. அதோட மட்டும் இல்லாம உடலின் களைப்பையும் சரி செய்யும் தன்மை இந்த பழத்துக்கு இருக்கு. அடுத்த ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் இந்த பழம் பயனுள்ளதா இருக்கு. இந்த காலகட்டத்துல பெரும்பாலான மக்கள்கிட்ட ஆஸ்துமா பிரச்சனையானது பரவி இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் காற்று மாசு. இந்த கிர்னி பழத்தை தொடர்ந்து சாப்பிட ஆஸ்துமாவால் ஏற்படும் அபாயம் குறையும்.
அதோட மட்டும் இல்லாம அமெரிக்காவில் உள்ள கான்சஸ் பல்கலைக்கழகத்துல 2003 நடத்தப்பட்ட ஆய்வுல சிகரெட்டால் ஏற்படும் நுரையீரல் பாதிப்பானது இந்த கிர்னி பழத்துல உள்ள வைட்டமின் சியால் ஓரளவுக்கு குறையுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கோடை வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகளை களைய இந்த கிர்னி பழத்தை சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமா வச்சிருக்குங்க. இது போல இன்னும் பிற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.